ளுக்காகவே வடிவெடுத்தது. அந்த பெரும் கற்களை நகர்த்த மனித சக்தி மட்டும் போதவில்லை. அப்போது களத்தில் வந்தன யானைகள். கயிறுகள் கட்டப்பட்டன. மண் நடுங்கியது. யானைகள் இழுத்தபோது பாறைகள் நகர்ந்தன. அந்த கற்களுடன் வரலாறும் நகர்ந்தது. அந்த பாறைகள் அடித்தளங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு இடம், ஒரு கணக்கு. அனைத்தும் திட்டமிட்டபடியே நடந்தது. கற்களை மேலே கொண்டு செல்ல மணல் மேடுகள் அமைக்கப்பட்டன. அந்த மேடுகள் கோயிலை நோக்கி நீண்டு சென்றன. யானைகளும் மனிதர்களும் ஒரே நேரத்தில் பாறைகளை மேலே எடுத்துச் சென்றனர். அந்த கற்களில் சிற்பிகள் உயிர் ஊதினார்கள். தெய்வங்கள் உருவானது. வரலாறு உருவானது.